சிந்து பைரவி சீரியல்ல இந்த சினேகாவும் அவங்க அப்பா தேவராஜும் கூடி பேசி இந்த சிந்துவோட குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது. அதுலயும் அந்த அன்னபூர்ணி என்னை அடிச்சிருக்கா. இது வரைக்கும் அந்த சிவா எனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில இருந்தேன். எப்ப இப்படி நடந்துச்சோ இதுக்கப்புறம் அந்த சிவாவை சும்மாவே விடக்கூடாது. எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியிலிருந்து எல்லாத்தையும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பெருசா ஏதோ ஒரு சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிய எடுக்கிறதுக்காக வெளியில வராங்க ஒரு இடத்துல இருந்து. அப்ப அங்க வள்ளி வராங்க. வள்ளி யாரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சஞ்சய் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக ஆறுமுகத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பான பழிய போட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் வெளியில வந்தாப்புல இல்லையா? ஸோ அந்த வள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி கிட்ட வந்து ஆறுமுகம் ரொம்பவுமே நல்லவன். நான் எதுக்காக அப்படி ஒரு கேஸ் குடுத்தேன்னா, சஞ்சய் சொல்லி தான் குடுத்தேன் அப்படின்னு இப்ப வந்து சொல்றாங்க. இப்ப வந்து அப்படி சொன்னா, ஆறுமுகம் தான் காச குடுத்து இவங்கள இப்படி சொல்ல சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி, பைரவி மறுபடியும் ஆறுமுகம் தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நெனச்சுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்பவே இல்ல. இப்ப வீட்ல வந்து பார்த்தா, ஆறுமுகம் பைரவியோட ரூம்ல உட்கார்ந்திருக்கிறாப்ல. உடனே திட்டி வெளியில அனுப்பிச்சர்றாங்க பைரவி. இந்த பக்கம் நம்ம சிந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப விறகெல்லாம் ஈரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற விறக எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி போறாங்க. அப்படி விறக எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது சிந்து கையில தேள் கடிச்சிடுது. உடனே துடி துடிச்சு போயிடுறாங்க நம்ம சிந்து. டாக்டர் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சிவாவுக்கு ஃபோன் பண்ணா, சிவா ஃபோன் அட்டன் பண்ணி என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணி தேள் கடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சிவா நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் பைரவி என்னாச்சும் போய் பார்க்கலான்னு பார்த்தா பைரவியும் வீட்டில் இல்லை. கடைசியில் அன்னபூர்ணி தான் கிச்சனில் இருக்கிறாங்க. அன்னபூர்ணி கிட்ட வந்து இந்த சிந்து பேசலாம்னு வந்து பேசினா அன்னபூர்ணி கண்டுக்காம ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நாமளே ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு தன்னோட ரூம்ல போய் நாட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சிந்துவுக்கு மயக்கம் வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.